ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் க்ளே இன் 5 minutes. அதுக்கு நம்ம எடுக்க போகிற திங்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆஃப் ஒயிட் க்ளூ. நான் வந்துட்டு ஃபெவிகால் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதாவது கட்டி மாதிரி எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். 30 to 45 seconds மிக்ஸ் பண்ணாலே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண போகிறது வினிகர். அது எதுக்குன்னா நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கிறனால. வினிகர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் எனி குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு 1 ஸ்பூன் ஆஃப் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நம்ம வேறு ப்ராஜெக்ட் செஞ்சு பெயிண்ட் பண்ணுறப்போ இது பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சி மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 30 to 45 seconds மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சு. நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டர். நான் ஸ்டீல் பேன் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் போகிற மாதிரி இருந்ததுன்னா அடுப்புலேருந்து எடுத்துருங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகி நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையிலே நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அதை திக்காக வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலே பிசைஞ்சிங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதுதான் நம்மளோட க்ளே. இது கொஞ்சம் நல்லா இப்படி கையில் பிசைச்சிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இழுத்து பார்க்குறோம். நம்ம ஒரு இந்த க்ளே ரெடி ஆனதுக்கப்புறம் இழுத்து பார்த்தோன்னா டியர் ட்ராப் மாதிரி வரும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம 3 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதாங்க நம்மளோட ஹோம்மேட் க்ளே. 5 minutes தான் ஆகும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.